முன் ஒரு காலத்திலே நோவா என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் மனைவி மற்றும் 3 மகன்களுடன் வாழ்ந்து வந்தான். 3 மகன்களும் திருமணமானவர்கள். நோவா அங்கு வாழ்ந்த அனைத்து மனிதர்களை விட உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்து வந்தான். தேவனை தினந்தோறும் தேடுகிறவனாகவும் இருந்தான். உலகத்தில் வாழ்ந்த மற்ற மனிதர்கள் எல்லாம் பொல்லாதவர்களாய் வாழ்ந்து வந்தனர். இதைக் கண்ட தேவன் இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் ஜீவ ஜந்துக்களையும் அழிக்க முடிவெடுத்தார். ஆனால் நோவாவை காக்க முடிவெடுத்து அவனிடம் ஒரு பெரிய பேழையை உண்டு செய்யவும், அதில் அவனும் அவன் குடும்பமும் மட்டுமல்லாமல் ஒவ்வொன்றும் 7 ஜோடியாக ஜீவ ஜந்துகளும் அவற்றிற்குத் தேவையான ஆகாரமும் சேர்த்து வைக்க சொன்னார். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து இந்த உலகம் அழியப் போகிறது என நோவாவிடம் தேவன் கூறினார். உலகம் அழியப் போவதை ஜனங்கள் நம்பவில்லை. நோவாவைக் கண்டு நகைக்கத் தொடங்கினர். நோவா தனக்கு தேவன் சொன்னபடியே கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினான். நோவாவும் அவனுடைய குடும்பமும் தேவன் கூறிய அனைத்து ஜீவ ஜந்துக்களும் பேழைக்குள்ளே சென்றனர். தேவன் கூறியபடியே 40 நாள் ஜலப்பிரளயமும் இரவும் பகலும் மழையும் பெய்தது. தேவனுக்கு கீழ்ப்படிந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டனர். மற்ற பொல்லாத மற்றும் கீழ்ப்படியாத ஜனங்கள் யாவரும் அழிந்தனர். நாம் இந்த ஜனங்களைப் போல இல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரின் சித்தம் செய்து பேழையாகிய அவரின் பாதுகாப்பில் வாழ்வோம். Thank you for watching. Subscribe.